ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ராக்மோர் யூடியூப் சேனல் இன் சிவில். இந்த வீடியோவில் நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஜேடிஓ சம்மந்தமாக போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனல் ட்ராக்மோர் யூடியூப் சேனல் இன் சிவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குன்னே சேரும். டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேடிஓக்கு ப்ரீவியஸ் இயராக எந்த எக்ஸாமும் வைக்கல. அதனால டிஎன்பிசியில் நடத்திருக்கக்கூடிய ஏஇ எக்ஸாம் தட் இஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கோம். எல்லாரும் அதை வச்சு தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். இப்போ விட்டு போன சில கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அது எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் த சைஸ் ஆஃப் மோடுலார் பிரிக் எக்ஸ்க்ளூடிங் மோட்டார் திக்னஸஸ். அப்போ அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி மோடுலார் பிரிக்கோட மோட்டர் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 19 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 9. இதே இது மோடுலார் பிரிக்கு. நான் மோடுலார் பிரிக்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததா, நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி இல்லை நோட்ஸ் மாதிரி ஏதாச்சும் எழுதுறதா, நான் சொல்கிற இதை இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல இன் அனாலிசிஸ் ஆஃப் ரேட் the quantity of dry cement mortar for 10 cubic meter brick work is taken as 5 meter cube. அதே மாதிரி எஸ்டிமேஷனுக்கு நான் எந்த புக்கு ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி எஸ்டிமேஷனுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி கம்பல்சரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எத்தனை கொஷின் பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதலைனா கூட பரவாயில்ல, நெட்டில் நிறைய கொஷின் பேப்பர் கிடைக்கும். அதே மாதிரி சால்வ் பண்ணியும் நிறைய போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை புக்கு ப்ரிஃபர் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்கு ஃபாலோ பண்ணணும், உங்ககிட்ட புக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போங்க. திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் டிஎன்பிசிலேருந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% ஆச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்பாங்க. நம்ம தெரிஞ்ச கொஷினே விட்டுட்டோம், தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஜேடிஓ ஃபர்ஸ்ட் டைம் கொஷின் பேப்பர் எடுக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறையா கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸும் குரூப் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஏஇலையும் ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும். அதுவும் ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸில் எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு, மேக்ஸ் கொஷின் வந்தால் எதுவுமே தப்பாகாத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரில். நெக்ஸ்ட்டு செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் யூஸிங் விக்கெட் அப்பேரட்டஸ். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரீட் டெக்னாலஜி அதே மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் படிச்சிருப்போம். நம்மளுக்கு லீச் அட்டர் அப்பேரட்டஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஸ்லம் கோன் அப்பேரட்டஸ் ஒர்க்கபிலிட்டிக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா by using wicket apparatus தான். நெக்ஸ்ட்டு the average tensile strength of cement. சிமெண்ட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் 3 days and 7 days டெஸ்ட் பண்ணும்போது should not be less than எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னா 2 Newton per mm² and 2.5 Newton per mm² இருக்கக்கூடாது. 3 days and 7 days டெஸ்ட் பண்ணும்போது which of the following shape of aggregates gives the maximum strength in concrete.
எந்த ஷேப் வந்து காங்கிரீட்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னா ஆங்குலார் அக்ரிகேட். இந்த கொஷின் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஒரு புக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு வந்து கொஷின்ஸ் எடுத்தாவே இந்த வந்து துகல் புக்கில் தான் இருந்தால் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனியாக இப்போ வந்து இந்த கொஷின் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் பை துகல் அந்த புக்கில் வந்து ஒவ்வொரு சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் சைட் வந்து ஒரு 50 to 100 கொஷின்ஸ் இருக்கும். அதிலிருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு admixtures which are used to lower the permeability of concrete are known as லோயர் த பர்மபிலிட்டியை வந்து லோயர் பண்ணுவோம் ஆஃப் காங்கிரீட்னா வாட்டர் ரிப்பலண்ட் அட்மிக்சர். நெக்ஸ்ட்டு விச் டைப் ஆஃப் த ஃபாலோயிங் மிக்ஸ் will be produced if the finest modulus of an aggregate is high. finest modulus நமக்கு என்ன தெரியும், that is sand. fine aggregate, coarse aggregate இதெல்லாம் தெரியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா which type of following mix will be produced if the finest modulus of an aggregate வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ஷ் காங்கிரீட்டாக மாறிடும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஆர் கரெக்ட்லி மேட்ச். ஓபிசிக்கு இதில் வந்து எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் வந்து 30 minutes இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஃபைனல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் வந்து 100 hours இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கொஷின்ஸ் வந்து இருக்காது. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. அதே மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கெலாம் வந்து IS 800 2007 வந்து ஒரு கிளான்ஸ் வந்து புரட்டி பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் IS 456 உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாருமே வந்து பிஜி படிச்சிருந்தாலும் சரி, யூஜி படிச்சிருந்தாலும் சரி, அஸ் வெல் அஸ் நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக IS 456லாம் இருக்கும். அதே மாதிரி காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒவ்வொரு இதுவும் வந்து அதுவும் வந்து திருப்பி பாருங்கள். மோஸ்ட்லி கோட் புக்கில் இருந்தும் வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். இன்க்ரீஸ் இன் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் இன்க்ரீசஸ் தி ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் அண்ட் லீட்ஸ் டு ஹையர் ஷ்ரிங்கேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட் மெத்தட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃப்ரம் லோ டு ஹை ஒர்க்கபிலிட்டி. அப்போ ஒர்க்கபிலிட்டியில் நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து ஹை டு லோ டு ஹை ஒர்க்கபிலிட்டி ரேஞ்ச் வந்து எதுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விபி கன்சிஸ்டோமீட்டருக்கு வந்து லோவாக இருக்கும், அதை விட காம்பேக்டிங் ஃபேக்டருக்கு அதிகமாக இருக்கும் ஒர்க்கபிலிட்டியோட வேல்யூ. அதே மாதிரி வந்து ஸ்லம் டெஸ்ட்டுக்கு வந்து அதை விட வந்து அதிகமாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்கபிலிட்டி எஸ்டிமேட் இன் ஆர்டர் டு தேர் அப்ளிகேஷன் ஃப்ரம் லோ டு ஹை ஒர்க்கபிலிட்டினா விபி கன்சிஸ்டோமீட்டர், காம்பேக்டிங் ஃபேக்டர், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லம் டெஸ்ட். இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஒர்க்கபிலிட்டி பண்ணுறதுக்கு எந்தெந்த டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த 3 தான் வந்து இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Basilona used as an admixture in concrete as the following advantage. நீங்கள் Basilona யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் வந்து காங்கிரீட்டில் இருக்குது அப்படின்னா இட் இம்ப்ரூவ்ஸ் ஒர்க்கபிலிட்டி வித் லெஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கம்மியாக ஊற்றினாவே வந்து ஒர்க்கபிலிட்டி வந்து கிடைக்கும். as well as it increases resistance to attack by salts and sulfates. salt and சல்ஃபேட்டை ரெசிஸ்ட் பண்ணும், அது வந்து வராமல் தடுக்கும். பசிலோனா நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது போது இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு த பர்பஸ் ஆஃப் யூ ஃபோக் இன் பிளெயின் டேபிளிங். அப்போ நம்ம சர்வே பண்ணும்போது யூ ஃபோக் வந்து அதோட பர்பஸ் என்னென்னா டு ட்ரான்ஸ்ஃபர் த கிரவுண்ட் பாயிண்ட் ஆன் டு ட்ராயிங் ஷீட். கிரவுண்ட் பாயிண்ட்டை வந்து ட்ராயிங் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூ ஃபோக்கை வந்து பிளெயின் டேபிள் சர்வே பண்ணப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, த சீக்வன்ஸ் ஆஃப் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எஸ். இப்போ வந்து நம்ம லெவலிங் பண்ணிகிட்ருக்கோம், ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம வந்து சர்வே 1 சர்வே 2எல்லாம் இங்கே வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, லெவலிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்கோமீட்டர் சர்வேயிங், டிக்னோமெட்ரிக் சர்வேயிங் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தெர்மோமீட்டர், தியோட்லைட்டர், தட் இஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அதில் வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எதுக்காக அப்படின்னா செட்டிங் அப், லெவலிங் அப் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸை இது பண்ணுறதுக்கு. இன்கேஸ்
தியோடலைட் இஸ் வித் 4 லெவலிங் ஸ்க்ரூஸ் இருந்துச்சு அப்படின்னா லெவலிங் அப் இஸ் டன் டயக்னலி. இப்போ 4 ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தியோடலைட் வச்சுட்டீங்க. அதில் வந்து 4 அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் சர்வே பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. 4 அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை நம்ம அந்த க்ராஸ் ஹேஸை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கும் லெவலிங் அந்த பபிள்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 சைட் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா டயக்னலி, தட் இஸ் ஆப்போசிட்னா டயக்னலாக ஒரு கோடு போட்டால் அது வந்து ஆப்போசிட், டயக்னலாக ஆப்போசிட் இருக்கிறது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனா வந்து அது கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, in tachometric survey, the focal length of objective and stadia interval is 20 cm and 4 mm. Staff intercept is 1 meter. Line of sight is perpendicular to staff. The horizontal distance between instrument and staff by use adjusting additive constant வந்து 0 is 50 mm. இதெல்லாம் வந்து simple questions தான் நம்ம சர்வேல படிச்சிருப்போம். In surveying, gross errors occur due to க்ராஸஸ் எதனால் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா கேர்லெஸ்னஸ் அண்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சர்வேயர். நெக்ஸ்ட்டு கர்வேச்சர் எஃபெக்ட் ரெடியூசஸ் த வேல்யூ ஆஃப் ரெடியூஸ்டு லெவல். கர்வேச்சர் லெவல் வந்து ரெடியூஸ்டு லெவல் இதாகுது. நெக்ஸ்ட்டு the radius of Mohs circle for an equal unlike principal stress of magnitude sigma is sigma. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு ஒரு சிலபஸில் ஒரு இருக்குது சப்ஜெக்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிஇயில் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதோட சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பன்சால் புக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பை பன்சால் அதில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ 118 கொஷின்ஸ்லேருந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பன்சால் புக்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸில் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் MOS SOM படிச்சிருப்போம் இல்லையா, பை பன்சால் புக்கில் புக் பேக் கொஷின்ஸ். புக் பேக்ஸ்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இருக்காது, எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லா சாப்டர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு த பாயிண்ட் ஆஃப் ஜீரோ பெண்டிங் மூமெண்ட் வேர் தி கண்டினியூஸ் கர்வ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் சைன் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரஃப்ளெக்சர். The portion of beam between two section is said to be in pure bending when there is pure bending இருக்கும் அப்படின்னா constant bending moment and zero shear force. The ratio of moment of inertia above the neutral axis to the distance of most distant fiber of the section from the neutral axis is called section modulus. A solid shaft of diameter d transmits the torque equal to pi by 16 tau d cube, where tau is the shear stress. நான் இதெல்லாம் சொன்ன மாதிரி பன்சால் புக்கில் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. The rigidity modulus G in terms of modulus of elasticity E and Poisson's ratio 1/m is given by G அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், rigidity modulus, E divided by Young's modulus, that is modulus of elasticity divided by 2 into 1 plus 1/m. Next, the shape of bending moment diagram for simply supported beam carrying a uniform distributed load over the entire span is parabolic curve. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நிறைய டைம். ஷேப் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அதில் வந்து யூடிஎல் வந்து கேரி ஆச்சுன்னா அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா பேராபோலிக் கர்வாக இருக்கும். ஃபார் ஏ கேன்டிலிவர் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கேன்டிலிவர் பீம் இருக்குது, அப்போ யூடிஎல்லாக இருக்குது லோடு பர் யூனிட் ரன் கேரிட் ஃபார் என்டையர் ஸ்பேன் ஆஃப் லென்த் எல், எல்லா லென்த்துக்கும். தென் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா WL²/2. திஸ் இஸ் ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் cantilever beam with UDL லோடுக்கு WL²/2. Next, if sigma 1 sigma 2 are principal stresses and the maximum shear stress tau max in the terms of principal stresses is given by sigma 1 minus sigma 2 by 2. This is most important. In the questions நிறைய டைம் கேட்டிருக்காங்க. If G is the modulus of rigidity and J is the polar moment of inertia, then the torsional rigidity of the shaft is G into J. Next, the span and dip of a parabolic cable are L and D respectively. Then the cable is approximately equal to S is equal to L plus D by 3 D square by L. Next question, if a beam of length L having Young's modulus E and moment of inertia I sinks at one support, ஒரு இடத்துல வந்து sink ஆகும், that is del, then sinking moment for beam fixed at both the ends is 6 EI del divided by L square.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கேஸ் ஆஃப் a 3-hinge parabolic arch, 3-hinge parabolic arch இருந்துச்சு அப்படின்னா கரிங் a UDL on the entire span, entire spanக்கும் UDL கொடுக்குறாங்க. தென் பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 throughout the span, bending moment 0 throughout the spanக்கும் வந்து 0 தான் இருக்கும். if Q is the load factor, S வந்து shape factor, F அப்படிங்கிறது factor of safety in elastic design, pick up the correct relation. அப்போ Q is equal to S into F. Next question, which is the most important tool in obtaining influence line for statically determinate and statically indeterminate sections? அப்போ statically determinate and statically indeterminate அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சாவே இதில் நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா எங்கே படிச்சிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் 1 and 2லேருந்து படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து எது அப்படின்னா முல்லர் பெர்ல்ஸ் மெத்தட். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், த ரியாக்ஷன் லோக்கஸ் ஃபார் செமிசர்குலர் ஆர்ச்சஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to pi r by 2. Next question, Euler's formula for a long column hinged at both ends is not valid for centralness ratio less than 80. Which one of the following is true example of a statically indeterminate structure? Indeterminate structures வந்து இது வந்து true example அப்படின்னா fixed beam. Next, a cantilever beam subjected to a uniformly distributed load of intensity W Kn by m proposed at free end by a rigid prop to the same level of fixed support na the reaction in the prop is 3/8 WL. கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் a 3-hinge parabolic arch Vx is the sum of the vertical forces on the left hand side. இந்த இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பன்சால் புக்கில் இருக்குது. உங்ககிட்ட பன்சால் புக் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நெட்டில் பன்சால் புக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பை பன்சால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ளூ கலர் புக்கு எந்த எடிஷன் தெரியல, என்கிட்ட இருக்கிற எடிஷன் ப்ளூ கலர் கவர் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் விட்டு போன கொஷின்ஸ் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க Vxனா சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட், H வந்து ஹரிசானல் டெஸ்ட், theta அப்படிங்கிறது angle of tangent at the point on arch with the horizontal, then the radial shear Rx is given by Vx cos theta minus H sin theta. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் ஃபார் தி மெம்பர். இதுக்கு எது கரெக்டாக இது த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஆர் டிபெண்ட் ஆஃப் தி சாய்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். 3 moment equation is applicable. 1, there is no discontinuity such as hinges within the span. No discontinuity such as hinges within the span. தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து MOS SOM strength of materials லைனாக படித்து தான் மிக்ஸ் பண்ணி இருக்கும். The 3-hinge parabolic arch as its abundant at depth of H1 and H2 below the crown, it is subjected to a uniform distributed load W by unit length for the whole span. If the span of the arch is L, the horizontal thrust at each support is given by WL squared divided by 2 into square root of H1 plus square root of H2 the square. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோயில் மெக்கானிக்ஸ். ஒரு கொஷின் பார்த்த உடனே இது எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் நிறைய டைம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, பார்த்தவொடனே வந்து உங்களுக்கு இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ பார்த்தவொடனே இது என்ன தெரியும், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பியரிங்ஸ்னா தட் இஸ் சாயில் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும். அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா மினிமம் கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி at the base of the foundation at which soil fails in shear. Net safe bearing capacity na net ultimate bearing capacity divided by factor of safety. இது வந்து தனித்தனியாக கூட கேட்கலாம். அப்போ சேஃப் bearing capacity என்ன, the maximum pressure which soil can carry safely without the risk of shear failure. அதான் வந்து சேஃப் bearing capacity. allowable bearing capacity na net loading intensity at which neither soil fails in shear nor is there any excessive settlement. Next போயிடலாம். According to Skimton's formula of a surface footing of square shape, the net ultimate bearing capacity on a purely cohesive soil of cohesion C is 6.0 C. மோஸ்ட்லி வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தவொடனே அடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சர்வே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், MOS, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1, 2, அதுக்கப்புறம் காங்கிரீட் டெக்னாலஜி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து எந்த கொஷினும் உங்களுக்கு தப்பாகாத அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சாயில் மெக்கானிக்ஸ் ஆன் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டு கொஞ்சம் வேகாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த என்விரான்மெண்டல், அப்புறம் வந்து சர்வே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா அது,
இது எல்லாமே வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி தியரி ஆஃப் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லி சிலபஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து தப்பாகாத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ஃபவுண்டேஷன் ஹேஸ் a depth of embankment less than its width is known as shallow foundation. Compression index of the soil helps to determine consolidation settlement of clay soil. The following data refer to the sample of person passing 4.7 mm sievna 71, person passing 7.75 mu micron, IS sieverna 4, uniform coefficient 7.9, coefficient of curvature 2.7. Soil is classified as SW. Consistency index of a soil is determined by the difference between liquid limit and natural water content to the plastic index of the soil. Next, NFNDH அதெல்லாம் என்ன, flow channels, total number of potential drops and hydraulic. அப்போ ஒரு வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னாவே இது என்ன, ஒன்லி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ்க்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஹைட்ராலிக் ஹெட் டிஃப்ரென்சஸ். அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் it is hydraulics head difference respectively, where K coefficient of permeability, the discharge of flow per unit length Q is given by Q is equal to KH NF divided by ND. For collecting undisturbed samples, the area ratio for sampler is less than, இப்படி போட்டால் less than 10%. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது என்னவா இருக்கும். One of the following is not related to common types of collection equipment of aerosols, that is environmental engineering வந்துச்சு. It may be a water supply on waste water engineering. அப்போ செட்டிலிங் சேம்பர்ஸ், சைக்ளோன்ஸ், ஃபில்டர்ஸ், கிரிட் சேம்பர்ஸ் இதெல்லாம் எங்கே படிச்சிருக்கோம் நம்ம, செடிமெண்டேஷன் டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிக்லிங் ஃபில்டர் அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் வேஸ்ட் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில். அப்போ என்விரான்மெண்டலில் இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்புறம் வாட்டர் போர்ன் டிசீஸ் காஸ்டு பை அமீபியோக் டிசென்ட்ரி. The type of coagulant used in sewage treatment in prepared for Scott Rancy process வந்து ferrous chloride. இது வந்து நிறைய questions repeated கேட்டிருக்கிறாங்க. The point of inflection occurs in an oxygen sac curve when the rate of recovery of oxygen is maximum. The residual chloride in water for ensuring safety against pathogenic bacteria should remain between 0.05 to 0.25 ppm parts per million. ppm அப்படிங்கிறது nothing but parts per million. Nature of water corresponding to 3 degree of hardness water na soft water. The minimum diameter of longitudinal bars that is horizontal bars provided in the column should not be less than 12 mm. For columns with both ends restrained, the unsupported length shall not be less than times the least lateral dimension of column should lesser than 60. In the design of column for the longitudinal reinforcement, the spacing of bars measured along the periphery to the column should not be less than exceed 300 mm. Bearing stiffeners are provided at the points of concentrated loads. The loads to be considered for the design of gantry griderக்கு gravity load இருக்கும், lateral load இருக்கும், longitudinal load இருக்கும். கிரிட்டர் வந்து டிசைன் பண்ணும்போது the provision of intermediate stiffeners is provide stiffness to the web. This is nothing but steel structures. The high tensile steel tendered in a pre-stressed concrete. இதில் என்ன pre-stressed concrete, the question pre-stressed concrete member does not remain under a constant condition of either stress or strain. இப்போ if a concrete beam is subject to an eccentric pre-stressing force of magnitude P at an eccentricity E, the stress developed at the bottom fiber of the beam வந்து P by A plus PE by ZP, where A the cross sectional area of the concrete member, ZP அப்படிங்கிறது section modulus of the bottom fiber. The device which are used for measuring discharge in open channels na Venturi flume. If the velocity Venturi flume, RC meter, orifice, pitot tube இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹைட்ராலிக்ஸில் நம்மளுக்கு படிச்சிருப்போம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட் சார்ஜஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் இன் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் அட் எனி இன்ஸ்டன்ட் த ஃப்ளோ இஸ் சுட் டு பி நான் யூனிஃபார்ம். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ பாயிண்ட் டு பாயிண்ட் ஃப்ளோயிங்னாவே நான் யூனிஃபார்ம். The depth of uniform flow is called as normal depth. The time period that elapses from the instant of sowing to the instant of harvesting. இன்ஸ்டன்ட் ஆஃப் இந்த கொஷின் வந்து நிறையா வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து இரிகேஷனில் இருக்குது. இது சிலபஸில் வந்து இரிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜேடிஓவில் எதுக்கும் வந்து இது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. க்ராப் பீரியட் இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. த டைம் பீரியட் தட் எலாப்சஸ் ஃப்ரம் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் ஷோவிங் டு தி இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங்னாவே க்ராப் பீரியட். The efficiency of sprinkler irrigation in moderate climate na 70%. The land is considered to be prone to waterlogging when the water table is within 2 meter of ground surface. The pitot tube
இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. ஆல்ரெடி நம்ம பிட்டர் டியூப்னா மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துருக்குறோம். பிட்டர் டியூப்னாவே வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபார் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரெப்ளசாய்டல் செக்ஷன் த பெஸ்ட் சைட் ஸ்லோப் வந்து 60 degree to the horizontal. Next, the vertical gate closes a horizontal tunnel 6 meter high and 3 meter wide running fall with water. The pressure at the bottom of the gate வந்து 196.2 kilonewton per meter square. The total pressure on the gate வந்து 3 into 10 power 6 newton. Velocity na 2 times the rotation. The discharge through a V notch varies at h power of 5 by 2. The modified Pills method for reservoir routing is also known as storage induction method. இதெல்லாமே வந்து total absorbed runoff volume வந்து 6 hours stone. Uniform intensity 1.5 cm per hour is 21.6 10 power 6 meter cube. If the area of basin வந்து 300 kilometer square, the average infiltration rate for basin வந்து 3 mm per hour. Orifice meter is used to measure discharge. Next, the length of the all streams per unit area of the watershed வந்து drainage density. If R is the radius of the main curve, L அப்படிங்கிறது length of transition curve, the shift of the curve வந்து LS whole square divided by 24R. Bitumen is soluble in carbon disulfate. இதெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னா ஹைவே இன்ஜினியரிங், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்துடும். இஃப் V is the design speed of vehicle in kilometer per hour, allowable rate of centrifugal acceleration 80 divided by 75 plus V. Permanent track is regarded to be semi-elastic in nature. Permanent trackனா semi-elastic in nature இருக்கும். The height of semaphore signal வந்து இந்த கொஷனும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. 7.5 மீட்டர். ICAO stands for இந்த கொஸ்டினும் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் சிவில் அவிடேஷன் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் லேண்ட் டூ லேண்ட் ரோட். சிங்கிள் லேண்ட் ரோட்னா 3.75 மீட்டர், தட் இஸ் வித் ஆஃப் கேரேஜ் வந்து 3.75 மீட்டர் இருக்கணும். டூ லேண்ட் ரோடு வித்தவுட் கர்ப்னா 7.7 மீட்டர் இருக்கணும். டூ லேண்ட் ரோட் வித் ரைஸ்டு கர்ப் இருந்துச்சு அப்படின்னா 7.5 மீட்டர் இருக்கணும். மல்டி லேண்ட் ரோடு வந்து வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3.5 மீட்டர் பர் லேண்ட் வந்து இருக்கணும். The grade competition for a hill road with horizontal curve radius 60 meters is 1.5%. In general requirement in constructing a reinforced concrete road is said to be a place single layer of reinforcement near the top of the slab. The corner wheel load stress of a rigid pavement of 20 cm thick and wheel load of 4000 kg according to Goldbeck formula வந்து 30 kg per centimeter square. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு விண்ட் டைரக்ஷன். இது வந்து ரயில்வேல வரும். நெக்ஸ்ட்டு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஆக்டிவிட்டி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னே தெரியும். ஆக்டிவிட்டி ஏ அண்ட் ஆக்டிவிட்டி ஃப்ளோலோஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏ அண்ட் பி த கரெக்ட் நெட்வொர்க் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த குவாலிட்டி ஆஃப் லார்ஜ் குரூப் ரிலையபிலிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் reliability number is equal to 100 minus number of defective units divided by number of units tested into 100. Lead time in material management na lead time na time elapsed between ordering, receiving and putting material into use. The optimistic, most likely and prismatic time estimates of an activity are 8 and 12 days respectively, which is expected time na 10 days. Which of the following is correct na? An unconfined compression test is a special case of triaxial compression test. The estimate preferred for the technical sanction of the commencement authority should not attached with both detailed specification and report. The person or a firm who understands a contract to excavate a work or to supply material is termed as contractor. The brickwork is not measured in cubic meter in case of brickwork. The number of errors in the given one, when bar chart is drawn for time versus activity. The rule of numbering the events is known by Dr. D.R. that is D.R. Flugson. இது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 லாஸ்ட் 100 கொஷின்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம ஒரு டச் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 10 கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியணும். அதே மாதிரி வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்து தப்பே பண்ணிடாதீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், கான்கிரீட் டெக்னாலஜி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் as well as reinforced concrete structures. இந்த சப்ஜெக்ட் ஒரு சில சப்ஜெக்ட் சர்வே இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோப், ஐ மீன்
ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெய்லிக்கும் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அதே மாதிரி சிவில் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலே போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.